நேரன்றது எவ்வளோ முக்கியம். இந்த நேரத்தை வந்து நம்ம எப்படியெல்லாம் நம்ம தப்பாக நம்ம செயல்படுத்திட்டு இருக்கிறோம். இப்போ அந்த ஒரு நடந்த விஷயத்தை வச்சு ஷேர் பண்ணேன். காலையில் 6 மணிக்கு வந்து ஒரு கமிட்மெண்ட்டு கொடுத்துட்டோம் கஸ்டமருக்கு. நாங்கள் இதை வந்து வேலையை வந்து செஞ்சு கொடுக்குறோன்னு 6 மணிக்கு வந்து எல்லா முன்னாடி கஸ்டமர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி நாங்கள் வரோன்னு எல்லாம் சொல்லியாச்சு. எல்லாம் ஆல்ரெடி முன்னாடி பேசியாச்சு. ஒரு நாளுக்கு முன்னாடியே நாங்கள் எல்லாமே கமிட்மெண்ட் எல்லாம் பண்ணியாச்சு. இது வந்து ஃப்யூச்சர் தான். ஃப்யூச்சரில் வந்து என்னன்னாலும் நடக்காது. ஆனால் நடக்காமல் போகலாம். அது எப்படி இருந்தாலும் இருக்கலாம். அது எதுவும் நம்மளால் சொல்ல முடியாது அந்த விஷயத்த. ஆனால் நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஒருத்தர் டைம் வந்து ரொம்ப வேல்யூபிளான விஷயம். இப்போ நம்ம ஒரு டைமிங் நம்ம வரோன்னு சொன்னால் நம்மளால் அந்த டைமிங்க்கு வர முடியல, இல்லை ஏதோ ஒரு சூழல் அப்படின்னா நம்ம ஃபோன் போட்டோ இல்லை ஏதோ ஃபோன் போட்டு சொல்லணும் இந்த மாதிரி வர முடியல. ஏன்னா அது ஒரு நேரன்றது வந்து எல்லாருக்குமே முக்கியம். நாம் அது ஒரு இதுவே முக்கியமாக அந்த விஷயத்தை எடுத்துக்கலாம். எப்படி நம்ம இந்த நேரத்துக்கு மற்றவங்களுடைய நேரத்தை நம்ம வந்து பயன்படுத்த போகிறோம். நம்மளுடைய நேரமும் இருக்குது. இதோடைய முக்கியத்துவம் வந்து புரியாமல் நம்ம வந்து பொறுப்பு இல்லாமல் அந்த விஷயத்தை வந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லாமல் இருந்தோம்னா அது என்ன பயன் இருக்குது அதில்? ஸோ இதுலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டது, நம்ம வந்து நம்மளால் முடியலைன்னா கூட அந்த விஷயத்த வந்து சொல்லணும். சொல்ல முடியலன்னா முடியாத இடத்துல இருந்தால் நம்ம அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது அந்த சூழலில்? அப்புறம் எதுக்கு நம்ம கமிட்மெண்ட் நம்ம கொடுக்கணும்? நம்மளால் செய்ய முடியும்னா தான் கமிட்மெண்ட் கொடுக்கணும். அப்படி முடியலன்னா அதுக்கான விஷயத்த வந்து நம்ம ஏன் பண்ண முடியலன்றதாவது சொல்கிற அளவுக்காவது நம்ம வந்து இருக்கணும். இப்படி தான் நான் பார்க்குறேன் நான் இந்த நடந்த விஷயத்தை.